உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாமா ஒரு நிமிஷம், யாரை பார்க்கணும்? நான் ரஞ்சித்தை பார்க்கணும். ரஞ்சித்னா மாப்பிள்ள சாரையா? ஆமா. இப்பெல்லாம் யாரையும் உள்ள விட முடியாது. ரிசப்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில வந்து பாத்துக்குமா. இல்லண்ணா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா பார்க்கணும். என்னம்மா நீங்க? அண்ணா ப்ளீஸ்ண்ணா. என்னம்மா நீங்க எப்படி அடம் பிடிக்கிறீங்க? சரி அனுப்புறேன். இன்விடேஷன் இருக்கா இல்லையாம்மா? மா உன்னதாம்மா கேட்குறேன், சொல்லு. இன்விடேஷன் இருக்கா இல்லையா? இல்லண்ணா. இன்விடேஷன்லாம் இல்லைன்னா வாய்ப்பே இல்லைம்மா. நீங்க கிளம்புங்க முதல்ல. ப்ளீஸ்ண்ணா, ரொம்ப முக்கியமான விஷயம்ண்ணா. அதெல்லாம் அனுப்ப முடியாதுமா. உன்னை அனுப்புனா என் வேலை போயிடும். புரிஞ்சுக்கம்மா, தயவுசெய்து இந்த இடத்த விட்டு கிளம்புமா. அண்ணா இங்க என்னண்ணா பிரச்சனை? இந்த பொண்ணு யாருன்னே தெரியலம்மா. மாப்பிள்ள சாரை பார்க்கணும்னு அடம் பிடிக்குதுமா. கையில இன்விடேஷன் கூட இல்லம்மா. மாப்பிள்ளனா யாருங்க? ரஞ்சித். ரஞ்சிதா? அண்ணா இவங்களை நான் பாத்துக்கிறேன். சரிம்மா வாங்க. எதுக்காக நீங்க ரஞ்சித்தை பார்க்க வந்திருக்கீங்க? நீங்க யோசிக்கிறத பார்த்தா ஏதாவது ப்ராப்ளமா? என்ன விஷயமா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்றேன். அந்த துரோகி என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் கூட லிவின்ல இருந்துட்டு இப்ப வள்ளிய கல்யாணம் பண்ணிக்க போறான். என்னங்க சொல்றீங்க? ரஞ்சித் உங்க கூட லிவிங்ல இருந்தானா? ஐயோ, இது முன்னாடியே வந்து சொல்லிருக்கலாம்லங்க. விடிஞ்சா கல்யாணம்னு இருக்கும்போதுதான் வருவீங்களா? சத்தியமா எனக்கு இப்பதாங்க விஷயமே தெரியும். எத்தனையோ தடவை நான் அவனுக்கு போன் பண்ணி பார்த்துட்டேன். அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். அதான் நேர்லயே வந்துட்டேன். சரிங்க, அவன் உங்க கூட லிவிங்ல இருந்தாங்கிறதுக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்களா? போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் மேல அவனோட குழந்தை நான் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்னங்க உங்களுக்கு ஆதாரம் வேணும்? சரிங்க, நீங்க முதல்ல உள்ள வாங்க. நம்ம உடனே போய் இந்த விஷயத்த ஐயா கிட்ட சொல்லுவோம். அவரால மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்க வாங்க. உனக்கு எவ்வளவு நெஞ்சு எழுத்த இருந்தா என் மாப்பிள்ளைய கடத்த சொல்லிருப்பேன். அவனுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னு வையே, உன்னை இங்கே சுட்டுப்பேன். தம்பி விடுடா. இத பாரு வேலா, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என் தம்பி சும்மா இருக்க மாட்டான், பாத்துக்கோ. அவனை பத்தி உனக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க அப்பா முத்தையாக்கு நல்லா தெரியும். புத்திசாலித்தனமா பொழைக்க பாரு, இல்லனா யாரோட உயிருக்கும் என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நீ எதுக்க இவன் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? இவனை நான் பாத்துக்கிறேன். இவன் என்ன மீறி என்னதான் பண்றான்னு பாக்குறேன். அவனுக்காவது கால்ல தான் சுட்டேன். உனக்கெல்லாம் ஸ்ட்ரைட்டா நெத்தியில புல்லட் இறக்கிடுவேன். போ. ஏய் போடா, நீ வா. என்ன ஆனந்தி, யார் இந்த பொண்ணு? ஐயா, உங்களை பார்க்கணும்னு சொல்லி இவங்க ரொம்ப நேரமா கேட்டுட்டே இருந்தாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். என்ன பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணாங்களா? ஏம்மா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா? சார், அது வந்து அண்ணா, வெளியில ஃப்ளெக்ஸ் போர்டு வந்திருக்கு. அங்க ஒரு சின்ன பிரச்சனை. ஃப்ளெக்ஸ் போர்டு இப்பதான் வருதா? அது முன்னாடியே வந்ததுன்னு சொன்னாங்க. அண்ணா, முன்ன வந்ததெல்லாம் ஓகேண்ணே. இப்ப புதுசா வந்ததுல தலைவர் படம் போட விட்டுருக்காங்கண்ணே. தலைவர்
ஒரு வேலையை கூட உருப்படியா செய்ய மாட்டாங்களா அவங்க? அண்ணா நீங்க வாங்க என்னன்னு பார்த்துட்டு வருவோம் வாங்க. நீ போய் லிங்கம் சொல்ற பிரச்சனைய பார்த்துட்டு வாப்பா. சரிக்கா. அண்ணா ஆ? சீக்கிரம் வாண்ணே. ஆ அவனுங்க டக்கு டக்குன்னு அடிச்சு எல்லாத்தையும் கட்டிட போறாங்கண்ணே. சரி இத வரேன். வாங்க வாங்க ஐயா நடங்க. ஏ ஆனந்தி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல உன் ரூமுக்கு போ. ஆ, இல்லம்மா, ஐயா கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. ஏன் அவளுக்கு பேச தெரியாதா? நீ இருந்தாதான் பேசுவாளா? நீ முதல்ல கிளம்பு. அவளே இருந்து பேசட்டும் போ. ஏய் கிளம்புன்னு சொல்றேன்ல. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க ஐயா கிட்ட. ஆ, இங்க பாருங்க, யாருக்கும் பயப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க. மா ஏன் அமைதியா நிக்கிற? என்ன வேணும்னு சொல்ல. சார், நான் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிறேன். லாஸ்ட் இயர் அப்பா தவறிட்டாரு. அதனால இப்ப ஃபேமிலியை ரன் பண்ணவே கஷ்டமா இருக்கு. நான் காலேஜ் ஃபீஸ் கட்டாததுனால என்ன கிளாஸ்ல அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சார், நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த செமஸ்டரை முடிச்சிட்டு நல்ல வேலைக்கு போய் என் ஃபேமிலியை பார்த்துப்பேன் சார். என்னம்மா காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கா? இதுக்கா இவ்வளவு தயங்கின? மார்னிங் கட்சி ஆபீஸ்ல வந்து என்ன பாரு, நிச்சயமா ஹெல்ப் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏய், என் கிட்ட வேற என்னமோ சொன்ன, இப்ப என்னடானா ஐயா கிட்ட வேற ஏதோ சொல்லிட்டு இருக்க? என்கிட்ட சொன்னதை சொல்லிடு. வேற என்னம்மா? என்ன வேணும் சொல்லு. இல்லைங்கய்யா, வேற எதுவும் வேண்டாம். என்னோட காலேஜ் ஃபீஸ் மட்டும் கட்டினீங்கன்னா நான் நல்லா படிச்சு என் குடும்பத்தை காப்பாத்துவேன். ஐயா, சரிம்மா, அப்ப கட்சி ஆபீஸ்க்கு வந்துரு. காலேஜ் ஃபீஸை கட்டிடலாம். சரியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.